வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. வட கொரியா, தென் கொரியா வரலாற்று போரின் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. இன்சான் தரை இறக்கம் போரின் திருப்பம். போர் சில நேரங்களில் போர் முனையில் வெல்லப்படாது பின்னாலிருந்து திரும்ப தாக்கப்படும். 1950 கொரிய போரின் விதியை மாற்றிய ஒரே முடிவு இன்சான். புசானில் தடைபட்ட போர் புசான் எல்லை விழவில்லை, ஆனால் அங்கேயே போர் நின்றுவிட்டது. இரு தரப்பும் சோர்வு, நிலம் மாறவில்லை, உயிர் இழப்பு அதிகம். இந்த நிலை ஒரு திடீர் மாற்றத்தை தேவையாக்கியது. மெக் ஆர்தரின் அதிரடி திட்டம். ஜெனரல் டக்ளஸ் மெக் ஆர்தர் ஒரு திட்டத்தை முன்வைத்தார். அது போர் முனையில் தாக்குதல் அல்ல, பாதுகாப்பை வலுப்படுத்தல் அல்ல, எதிரியின் பின்னால் இருந்து குத்துவது. இலக்கு இன்சான் துறைமுகம். ஏன் இன்சான்? அபாயத்தின் முகம். இன்சான் குறுகிய துறைமுகம், கடும் அலைகள், குறைந்த தரையிறக்க நேரம், நகரம் அருகில். பல தளபதிகள் சொன்னார்கள் இது சாத்தியமில்லை. ஆனால் மேக் ஆர்தர் சொன்னார், அதனால்தான் எதிரி எதிர்பார்க்க மாட்டான். அபாயம் மற்றும் அதிர்ச்சி வாய்ப்பாக மாறும் என்ற அயராத நம்பிக்கை. மேக் ஆர்தரின் கணக்கு. வடகொரியா கவனம் புசான் முனையில், பின்னணி பாதுகாப்பு பலவீனம், ஒரு அதிர்ச்சி போரை திருப்பும். அபாயமே அவரின் ஆயுதம். 1950 செப்டம்பர் 15 அந்த நாள் கடல் மௌனமாக இருந்தது. அந்த மௌனத்தை துப்பாக்கி சத்தம் கிழித்தது. கடற்படை குண்டுவீச்சு, விமான தாக்குதல், பின்னர் கடல் தரை இறக்கம். இன்சான் போர்க்களமாக மாறியது. வீரர்கள் தரையில், ஐக்கிய நாடுகள் படைகள் கடலில் இருந்து ஏறினர், சுவர்களை தாண்டினர், தெருக்களில் போரிட்டனர். வடகொரிய படைகள் முழுமையாக அதிர்ச்சி அடைந்தன. இந்த தாக்குதல் அவர்களின் போர்க்கணக்கில் இல்லை. சியோலுக்கான பாதை இன்சான் கைப்பற்றப்பட்டது. அடுத்த இலக்கு சியோல். ஐக்கிய நாடுகள் படைகள் வேகமாக முன்னேறின, சப்ளை வழிகளை துண்டித்தன, வடகொரிய படைகளை இரண்டாக பிரித்தன. போரின் திசை மாறத் தொடங்கியது. புசான் இன்சான் இணைப்பு. இன்சான் தாக்குதல். புசானில் நின்றிருந்த படைகளுக்கும் புதிய உயிர் கிடைத்தது. இரு முனைகளிலும் வடகொரியா அழுத்தம் குறைந்தது, பின்வாங்கல் தொடங்கியது. ஒரே நேரத்தில் இரு தாக்குதல். உலகம் அதிர்ந்தது. இந்த வெற்றி ஐநாவிற்கு நம்பிக்கை, அமெரிக்காவிற்கு பெருமை, மேக் ஆர்தருக்கு புகழ். உலகம் சொன்னது, போர் திரும்பிவிட்டது. ஒரு வெற்றியின் நிழல். ஆனால் இந்த வெற்றியின் பின்னால் ஒரு அபாயமும் மறைந்திருந்தது. அதிக நம்பிக்கை, அதிக முன்னேற்றம், அதிக கணக்கு கேட்கப் போகின்றது. நிறைவாக, இன்சான் ஒரு துறைமுகம் அல்ல, ஒரு திருப்பு முனை. அந்த நாளில் கொரிய போர் திசை மாறியது. ஆனால் அது ஒரு முடிவை நோக்கி அல்ல, ஒரு புதிய அபாயத்தை நோக்கி சென்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம்